1/4/2025 கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா 5. உங்களுக்கு வியாபாரம் நிச்சயமாக வெற்றி அடையும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்த 9 எண்களை எப்படி நவகிரகம்னு சொல்லக்கூடியது 9 கிரகங்களோட சம்மந்தப்பட்டது. இந்த 9 கிரகங்களும் இந்த 9 எண்கள் மூலமாக தான் இயங்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் வரும்போது இந்த சனிக்கிழமை அன்னைக்கு இங்கே வந்துடும். அதனால தான் சனி நீராடுன்னு சொல்லக்கூடியது. அந்த ஸ்னேக் அண்ட் லேடருங்கிறதுல யூஸ் பண்ணும்போது குபேரனுடைய சிம்பலும் அதுதான். 33ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குபேரனுடைய எண்ணாக இருக்குது. குபேரனோட கையில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீரிப்பிள்ளை வச்சிருப்பாரு. ஏன் கீரிப்பிள்ளை? அதாவது இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலை கொண்டுட்டு வர்றதுக்காக தான் அந்த கீரிப்பிள்ளையை வச்சிருக்காரு. அது ஒரு வீட்டில் நம்ம 33 எழுதி இந்த பணமெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வச்சுக்கிறது. பரமபதத்தை விளையாடுங்க, பண முறை நீங்கும். இந்த பிஸ்னஸுக்கு வியாபாரத்துக்கு உண்டானது இந்த 5 எண்ணு தான். கூட்டி வர்ற எண் 5ன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வருடம் வியாபாரம் நல்லா இருக்கும். இந்த வருடம் போடுறவங்க, புது கணக்கு போடுறவங்க எல்லாரும் தவறாமல் 1ஆம் தேதியே போட்டிருக்கேன். கேதுவை தான் ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அவருக்கும் எண் இருக்கு. இந்த 786ங்கிற வரிசை இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் எதேச்சையான வரிசை கிடையாது. இதுவும் யோக வரிசையில் உள்ளக்கூடிய எண் தான். சென்னையில 2 ஆர் ECRஐயும் OMRஐயும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள், கதைகள், மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா எண்கணித நிபுணர் பாலசுப்ரமணியன் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வாழ்க வணக்கம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சொல்லுங்க ஐயா. எண் கணிதம், எண் இல்லாமல் எந்த விஷயமே கிடையாது. ஒரு பேர் வைக்கிறதுனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் எண்களை சொல்லலாம். திடீர்னு சொல்லுவாங்க 3 பேரா சேர்ந்து போகாதீங்க, 4ல வந்தா நல்லா இருக்கும், எதுவே ஃபர்ஸ்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், எந்த விஷயம் வாங்கினாலும் ஒத்தப்படையில வாங்குங்க, ரெட்டப்படையில வாங்குங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ எண் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தே நாள் கணக்கு பார்த்து தான் செய்வாங்க. சில விஷயங்கள் ஒத்தப்படையில இருக்கணும், சில விஷயங்கள் ரெட்டப்படையில இருக்கணும், 48 நாள் விரதம் இருக்கணும். அந்த மண்டலம் கூட அந்த எண் கணிதத்தை வச்சு 108 நாட்கள் மந்திரங்களை ஜெபிக்கணும். ஆமா, ஒரு மாலை எண்ணியணுமா 51 முத்துக்கள் தான் இருக்கணும், 108 முத்துக்கள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஒரு வீட்டுல படி வைக்கிறாங்களா, ஸோ படி இப்படிதான் இருக்கணும், இத்தனையில முடியணும், இத்தனை நம்பர்ஸ்ல முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்ப பார்த்தா பேர் வைக்கிறது கூட இத்தனை நம்பர்ல தான் வரணும், இதுல இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேரை கூட மாத்துறாங்க. சோ எண்கணிதம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் சார்? அதாவது எண்கணிதம் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எண்கள் 9 எண்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த 9 எண்களை எப்படி நவகிரகம்னு சொல்லக்கூடியது 9 கிரகங்களோட சம்மந்தப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 9 கிரகங்கிற போது 9 எண்கள் வருது. 9 எண்களுக்கும் பிரதியிட்ட மாதிரி 9 ரத்னங்களும் வருது. இந்த நவரத்னங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த 9 கிரகங்களும் இந்த 9 எண்கள் மூலமாக தான் இயங்குது மனித வாழ்க்கையில். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்கிறோம், சிம்ம ராசின்னு சொல்கிறோம். அதற்கு பிரதியிடும் போது என்ன எண் வருது அப்படின்னா சூரியனுடைய எண்ணை தான் குறிக்குது. அது 1ஆம் எண்ணை குறிக்குது. ஸோ இவங்களுடைய சிம்ம லக்னம், சிம்ம ராசினர் பார்த்தீங்கன்னா 1 எண் மூலமாக 1ஆம் தேதி பிறந்தவங்க, 1, 10, 19, 28 பிறக்கிறவங்க எல்லாருமே இந்த 1 எண் ஆதிக்கத்தில் வரும்போது இந்த 1 எண் தான் இவருடைய வாழ்க்கையில். நீங்கள் ஒரு விஷயமா போகிறீங்க, ஒரு பரீட்சைக்கு போகிறீங்க, ஒரு வியாபார ரீதியாக போகிறீங்க, அல்ல உத்தியோக ரீதியாக போகும்போது உங்களுக்குன்னு ஒரு எண் கொடுப்பாங்க. அந்த எண்கள் அந்த கிரகங்கள் மூலமாக எப்படின்னா கிரகங்கள் நேரடியாக வேலை செய்யாது. உதாரணத்துக்கு இந்த இடங்கள்லாம் சிம்மம் போக்குவரத்து அப்படியெல்லாம் போட மாட்டாங்க. ஏதோ ஒரு எண்களை தான் பிரதியிடுவாங்க. அப்போ இந்த பிரதியிடும் போது அந்த எண்களை கவனிச்சிங்கனாக்க இந்த எண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு 1ஆம் நம்பரில் நமக்கு பேர் டிஜிட்டலைஸ்ட் வரும்போது 1, 2, 3ன்னு வரும்போது இந்த எண்கள் மூலமாக தான் நம்ம ஆட்கொள்ளப்படுறோம். உதாரணத்துக்கு உங்களுடைய சீரியல் எண் என்னன்னு தான் கேட்பாங்க. உங்களுடைய அந்த எண் என்ன, இந்த எண்ணு இப்போ ஆதார் எண்ணுன்னே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஆதார் எண் மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் சொல்கிறது, மொபைல் ஃபோன் மூலமாக அந்த எண்கள் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லக்கூடியது அது மேட்சும் ஆகுது. இதில் இந்த எண்கள் அடிப்படையிலே தான் இந்த கிரகங்கள் இயங்க ஆரம்பிக்குது. இந்த எண்கள்மா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகங்கள் மூலமாக இயங்கும்போது உடலில் இருக்கிற ஆதார சக்கரங்கள்னு இருக்குது, யோக சக்கரங்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆதார சக்கரங்கள் உடம்புல 7 சக்கரங்கள் இயங்குது, மூலாதாரத்திலேருந்து சகசிராரம் வரைக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7 சக்கரங்களும்
இயக்குறதுக்கு 7 கிரகங்கள். அது யாருன்னு கேட்டிங்கனாக்கா இந்த 7 கிழமைகள் வரும் உங்களுக்கு. இந்த கிழமைகள் வந்து ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும் இயங்க ஆரம்பிக்கும். இந்த எண்களுடைய வரிசை, இந்த கிரகங்களுடைய வரிசை பார்த்தீங்கன்னாக்க ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் வரும்போது இந்த சனிக்கிழமை அன்னைக்கு இங்கே வந்துடும். அதனால தான் சனி நீராடுன்னு சொல்லக்கூடியது. ஆண்கள் வந்து சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து இந்த புருவ மத்தியில், வெள்ளிக்கிழமைங்கிறது இந்த புருவ மத்தியில் செயல்படுறதுனால வெள்ளிக்கிழமை அவங்க பெண்களும் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் நீராடல் பண்ணுவாங்க. இந்த கிரகங்களுடைய வரிசை தான் இந்த கிழமைகளுடைய வரிசையாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாயின்னு ஏன் அமைஞ்சிருக்கு? அந்த வரிசைக்கு காரணம் என்ன? ஞாயிறுக்கு அடுத்து ஏன் புதன் வரல அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களுடைய வரிசை தான் அந்த கிரகங்களுடைய வரிசையாக அமைஞ்சு உங்களுக்கு அந்த கிழமைகளுடைய வரிசையாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எண் கணிதத்தை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. எந்த எண், இது எல்லாருக்குமே இருக்கும், எல்லா மக்களுக்குமே இருக்கிறது. ஆமாம். எந்த எண் பண ஈர்ப்புக்கு ரொம்ப இந்த எண்ணில் பேர் உடையவங்களோ, இந்த எண்ணில் எந்த விஷயம் பண்ணாலுமே பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கிற எண் எந்த எண் சார்? பொதுவாக வந்துமா பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கரன்சின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த கரன்சின்னு நம்ம சொல்லும் பொழுது இன்டர்நேஷ்னல் கரன்சின்னு ஒன்று இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் கரன்சிங்கிறது யார் வச்சுருக்கா, யாரோட கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அது அமெரிக்க டாலரில் தான் நம்ம எல்லாமே இன்டர்நேஷ்னல் கரன்சி, இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் எல்லாமே அமெரிக்கன் கரன்சியில் தான், டாலரில் தான் பண்ணுவாங்க. இந்த டாலருடைய இதை என்ன பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டாலருடைய வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்னேக் அண்ட் லேடர்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டில் விளையாடுறது தான் பரமபதம்னு சொல்லக்கூடியது. இது ஏகாதசி அன்னைக்கு, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விளையாடுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் இல்லை, மாதம் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு இந்த பரமபத கட்டம் வச்சு விளையாடும் போது இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் தான் அதில் உள்ள சிம்பிள் ஆஃப் டாலர். ஆமாம். இது எப்படி அங்கே போச்சு? எதுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க? ஒரு ஸ்னேக்கையும் லேடரையும் எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சிம்பிள்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குமா அவங்களுக்கு. அந்த ஸ்னேக் அண்ட் லேடருங்கிறதுல யூஸ் பண்ணும்போது குபேரனுடைய சிம்பிளும் அதுதான். ஓகே. குபேரனுடைய எண்ணும் 33, அது அவங்களுக்கு தெரியுது. அது அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த 33ங்கிற எண்ணு தான். 3ங்கிறது குருவோட ஆதிக்கம், குரு பார்வை விசேஷம்னு சொல்லக்கூடியது. குரு எண்ணுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த 3ங்கிறது தனித்த குருவாக இருந்ததுனாக்க, தனித்த குரு மெத்த பால்னு ஜாதகத்தில் சொல்லுவாங்க ஜோதிடத்தில். 2 குரு ஒன்றாக சேரும்போது அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப விரிவானது, ரொம்பவும் விசேஷமானது கூட. குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லக்கூடியது அந்த 33க்கு உண்டு. அந்த 33ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குபேரனுடைய எண்ணாக இருக்குது. குபேரனுடைய எண் அந்த 33ங்கிறத நீங்கள் இணைச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாம்பினுடைய வடிவமாக வந்து சேரும். 2 பாம்பினுடைய வடிவமாக நெளிவு மாதிரி வரும். இந்த பாம்பினுடைய நெளிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குபேரனோட கையில் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. அது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீரிப்பிள்ளை வச்சிருப்பாரு. ஆமாம், கீழே வச்சிருக்கேன். ஆமாம், பார்த்துருக்கேன். ஏன் கீரிப்பிள்ளை? அதாவது இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலை கொண்டுட்டு வர்றதுக்காக தான் அந்த கீரிப்பிள்ளையை வச்சிருக்காரு. எப்பவுமே எதுவுமே வந்து மேலோட்டமாக்கவோ எதேச்சையானதோ கிடையாது. எல்லாமே அடிப்படை ஆதாரம் இருக்கு. 9 கிரகங்கள் இருக்கிறதுன்னு சொல்றது வந்து நம்ம இந்திய நாட்டில் உள்ள பாரத முனிவர்கள் தான் சொன்னாங்க. இதை கண்டுபிடிச்சது கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க மேற்கத்திய நாடுகள் பிற்பாடு தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இன்டியூஷன்லேயே வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து அறிவியல் தன்மை இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அறிவியல் வந்து அதை விளக்கும். அவ்வளோதான் இதில் உள்ளது. அது 33 மிக மிக முக்கியமான ஒரு எண்ணு. அது வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம 33 எழுதி இந்த பணமெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வச்சுக்கிறது நல்லது. அல்லது டாலர் சிம்பிளை வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு அமெரிக்கன் டாலரையே $1 வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. ஓகே சார். இந்த 3ம் நல்ல ஒரு பண ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடியது. அமெரிக்கன் டாலருக்கு வந்துட்டு பவர் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இருக்கு. எல்லாரும் அந்த சிம்பிள் மூலமா தான். ஓகே. அந்த சிம்பிள் அவங்க யூஸ் பண்றதுனால தான் இருக்கு. அந்த சிம்பிளை நம்மளும் யூஸ் பண்ணிக்குவோம். பரமபதத்தை விளையாடுங்க, பண முடை நீங்கும். அது வந்து வருடம் வந்து நம்ம இந்திய திருநாட்டில் செஞ்சது. அது இப்போ எல்லாம் மறந்து போச்சு. இருந்தாலும் திருப்பி செய்யுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்துட்டு எப்பயுமே இருக்கும். நம்ம பண்ற பிஸ்னஸ் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற இதுல தான் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய யாகங்கள், பூஜைகள், எந்த மதத்தவரா இருந்தாலும் அவங்களோட விஷயங்களை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து அந்த இதுக்கும் ஒரு எண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த எண்ணில் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த நம்பரை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்ல சக்சஸ் ஆகணும்னா எந்த எண்ணை வச்சு நம்ம வந்துட்டு கொண்டு போகலாம்? இது வியாபாரம்னு எடுத்துக்கும் போது, வியாபாரம் அப்படிங்கிற போது பிஸ்னஸ்ன்னு நம்ம சொல்லப்படுது. இதுக்கு எது அப்படின்னு கேட்டோம்னா ஈர்ப்பு சம்மந்தப்பட்டது வியாபாரம்ங்கிறது. ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கடையில் வந்து எல்லா கடையிலும் கூட்டம் இருக்கிறது
வர்றதில்லை. ஏதோ ஒரு கடையில் தான் ஒரு கூட்டம் வந்து மொச்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. கூட்டம் இருக்கிற இடையில தான் இன்னும் நிறைய கூட்டம் சேரும். இந்த ஈர்ப்புக்கு என்ன காரணம்னா எப்போவுமே வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்லக்கூடியது. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எண்கள் வரிசையில் நீங்கள் சென்டரான நம்பர் என்ன சொல்லுங்கள்? 1 2 5 தான் சென்டரான 5 தான் சென்டரான நம்பர். உங்களுக்கு மத்தியத்தில் வர்றது 5, இந்த பக்கம் 4 எண், இந்த பக்கம் 4 எண் இருக்கும். இந்த நடுவில் வர்றது 5 எண் தான் வரும். இந்த 5 எண் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. இந்த பிஸ்னஸுக்கு வியாபாரத்துக்கு உண்டானது இந்த 5 எண்ணு தான். 5 தான். ஓகே. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி. வருடம் புது கணக்கு போடுவாங்க. ஆமா. புது கணக்கு போடும்போது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி எல்லாருமே புது கணக்கு போடுவாங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் கவனிச்சிட்டு வாங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் நடக்கிறது ஒவ்வொருத்தரும் எல்லாருமே வந்து போடுறதுனால கூட்டி எண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. இந்த ஏப்ரல் மாதத்தில் கூட்டி எண் 5ன்னு வந்துச்சுன்னு வைங்க, எண்ணு முதல் எண் இல்லை, கடைசி, அதாவது விதி எண் கூட்டி வரக்கூடிய எண், கூட்டி வர்ற எண் வந்து 5ன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வருடம் வியாபாரம் நல்லா இருக்கும். இப்போ இந்த 2025 பாருங்க, 1/4/2025 கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா 5 வரும். இந்த வருடத்தில் புது கணக்கு போடுறவங்க எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக 1ஆம் தேதி போடுறாங்கன்னா இந்த வருடம் வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஸோ 5 தான் வந்து பிஸ்னஸுக்கு. ஆமாம், இது இந்த வருடம் போடுறதுனால இந்த வருடம் ஏப்ரலுக்கு மேலே செகண்ட் குவார்ட்டருக்கு மேலே நல்ல பிஸ்னஸ் நல்லா இருக்கும். இது வந்து ஆமாம், இது வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் போடுறவங்க புது கணக்கு போடுறவங்க எல்லாரும் தவறாமல் 1ஆம் தேதியே போட்டுருங்க. மாற்றாமல் போட்டுட்டிங்கனாக்க உங்களுக்கு வியாபாரம் நிச்சயமாக வெற்றி அடையும். இது நீங்கள் வருடம் 1ஆம் தேதி போட்டிருந்தீங்கன்னாக்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க, கூட்டி எண் 5 எண் போட்ட வருடங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருந்திருக்கும். அது போன வருஷத்தில் நீங்கள் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2025 9ன்னு வந்து வந்ததுனால கூட்டி எண் 5 வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து 2016 அதில் போட்டிருந்தது வருட வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இது எப்போ டவுன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டி எண் 8 வந்த நாட்களில் உங்களுக்கு டவுன் ஆகிருக்கும். எப்பவுமே கூட்டி எண் 5 வர்ற மாதிரி உள்ள நாட்களில் போடுறது தான் வருடத்துக்கும் சிறப்பு. இந்த வருடம் தவறாமல் 1 ஏப்ரல் போடுங்க, சிறப்பாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டால், சந்தோஷம் முக்கியமா நிம்மதி முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு எல்லாருமே வந்து நிம்மதியை நோக்கி தான் போவாங்க. ஸோ அந்த நிம்மதி தரக்கூடிய எண் எது சார்? பொதுவாக சந்தோஷம், நிம்மதி. சந்தோஷம்ங்கிறது உலகியல் தொடர்பான சந்தோஷம். மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு சந்தோஷம், மன நிறைவை தரக்கூடியது, இந்த நிம்மதியை தரக்கூடியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இது சந்தோஷத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, கடவுள் தன்மையுடையது. அவர் தான் வந்து நிம்மதியை கொடுக்க முடியும். வேறு எந்த கிரகங்களும் சரி, எல்லா விஷயங்களும் வந்து சந்தோஷத்தை கொடுத்துருவாங்க. நிம்மதியை கொடுக்குறவர் கடவுள் தான் கொடுக்கணும். அப்போ கடவுள் தன்மையுடைய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேதுவை தான் வந்து ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அவருக்கும் எண் இருக்குது, அந்த எண் தான் 7. ஆமாம், இந்த 7 எண்கள் தான் வந்து ஆன்மீக ஞானத்தையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடியது. இந்த 7ங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்க, 786ன்னு ஒரு எண் நீங்கள் வந்து 780 யூஸ் பண்ணுறேன் நம்ம. ஆமாம், பெரையில் வந்து 786ன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய ஆரம்ப எண் கவனித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த 7 8 இந்த 786ங்கிற வரிசை இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் எதேச்சையான வரிசை கிடையாது. இதுவும் யோக வரிசையில் உள்ளக்கூடிய எண் தான். அந்த யோக வரிசை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, 786 389 214ன்னு ஒரு யோக வரிசை வரும். நீங்கள் அதில் வரிசையாக போய் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, சனிங்கிறது 8, வெள்ளிங்கிறது 6 வந்துடும். அந்த மாதிரி வந்து இந்த யோக வரிசையும் வந்துடும். எந்த வரிசையுமே பார்த்தீங்கன்னாக்க, எந்த மதத்திலையும் சரி, நெடுநாளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதேச்சையான விஷயங்கள் இல்லை, அடிப்படை இல்லாத விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் காலத்தால் அழியாத விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்க, அது இறைத்தன்மை இருந்தால் தான் அந்த விஷயங்கள் வரும். இந்த 7ங்கிறதுக்கு இறைத்தன்மை உண்டு. இந்த 7 என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 7ஆம் நம்பர்னாலே வந்து இறைத்தன்மை உடையது. இந்த 7 அது எந்தெந்த இடத்துல சார் யூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து 786ங்கிறது இறைத்தன்மை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 7ஆம் நம்பருங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் கோவில்கள் இருக்குது பார்த்தீங்களா, கோவில்கள்லாம் வந்து 7 அடுக்கு கோபுரம்னு சொல்லுவாங்க. கோவில்கள் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி யோக சக்கரங்கள் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துக்குமே 7 வரும். தெய்வீகமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே, உதாரணத்துக்கு 7ங்கிறது சப்தன்னு ஒரு சொல்லுவாங்க. சப்த கன்னிகைகள், சப்த ரிஷிகள், 7 ஸ்வரங்கள். 7 ஸ்வரங்கள்னு நம்ம போடும்போதே அந்த தெய்வத்தை வந்து பேசுகிற தெய்வீக ராகன, ஏழுமலையான், அந்த மாதிரி வந்து தெய்வீக விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த 7ங்கிறது உதவிகரமாக இருக்கும். மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.
சென்னையில 2 ஆர். ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள், கதைகள், மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள்.